வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு ஆசையாக இருக்கா? ஒரு டாப் லெவல் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப் வேணுமா? ஆர்பிஐ ஆஃபீஸர் ஆகணும்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆர்பிஐ ஆஃபீஸர் சேலரி, ரெஸ்பெக்ட், லைஃப் ஸ்டைல் இது சாதாரணம் இல்லை. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆர்பிஐ கிரேட் ஏ மற்றும் கிரேட் பி பற்றி முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகலாம். முதல்ல ஒரு பேசிக் கொஷின், ஆர்பிஐ அப்படின்னா என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் சென்ட்ரல் பேங்க். இது நாட்டின் பணவியல், பேங்கிங் சிஸ்டம், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஆர்பிஐ தான். இதில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஆர்பிஐயில் 2 முக்கிய ஆஃபீஸர் போஸ்ட்டு இருக்குது. ஒன்று கிரேடு ஏ ஆஃபீஸர், 2 கிரேடு பி ஆஃபீஸர். இதில் கிரேடு பி தான் ரொம்ப ஃபேமஸ் அண்டு பவர்ஃபுல் போஸ்ட். இது ஒரு ஆஃபீஸர் லெவல் கவர்மெண்ட் ஜாப். டிசிஷன் மேக்கிங், பாலிசி மேக்கிங் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகும். இந்த எக்ஸாம் யூஸ்வலாக எப்போ நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம் டிசம்பர் மாதம் நடக்கும். அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 3rd வீக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி, ஏஜ் 21 முதல் 26 வயது வரை இருக்கணும். மினிமம் 60% மார்க் இருக்கணும். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா ஏஜ் 21 வயது முதல் 28 வயது வரை இருக்கணும். மினிமம் 55% மார்க் இருக்கணும். பிஹெச்டி முடிச்சிருந்தா 50% மார்க்கு போதும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட எலிஜிபிள் தான். ஆஃபீஸர், ஆர்பிஐ ஆஃபீஸர் வேலை என்ன தெரியுமா? பேங்கிங் பாலிசிஸ் உருவாக்குவது, நாட்டின் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுவது, எக்கானமி ரிலேட்டட் டிசிஷன் எடுப்பது. ஆரம்பமே சேலரி 80,000க்கு மேலே தாங்க இருக்கும். கோட்ரஸ் ப்ளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், ஃபாரின் ட்ரிப்ஸ் கூட சான்ஸ் இருக்குது. இது ஒரு ஜாப் இல்லைங்க, ஒரு லைஃப் ஸ்டைல். இப்போ முக்கியமான கொஷின், இதை எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு சிலபஸை கிளியராக புரிஞ்சுக்கணும். தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணணும். முக்கியமானது ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் போதாது, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் முக்கியம். இந்த எக்ஸாம் யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு அந்த ட்ரீமோடு இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டாரில் கரியரை பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாமே இந்த எக்ஸாமுக்கு சூட்டபிள் தான். ஈவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சரியான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் ஆர்பிஐ ஆஃபீஸர் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.